வியனாக்கு அவங்க மனசுல வந்து ஹாசினின்னு நினைப்பு. It's still, இப்போ கூட I'm having so many things in my mind. I'm not being me. பீப்புள் வந்து எச்சே ஃப்ரெண்ட் இப்போது ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்ட க்ளோஸாக இருக்கும் போது ஏற்றுக்கிற எல்லாரும் ஏன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்க மாட்டாங்க? வெளியில எங்க அம்மா பார்த்தா என்ன அவ்வளோதான்டான்னு சொல்றதா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட அது என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. பட் வாட் வி ஹேட் பிட்வீன் அஸ் கேமை பற்றி தான் மோஸ்ட்டாக ஐ டாக் வித் ஹிம். அப்படி தானே இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப Title sponsors Ramraj, Max Gold, Cash for Gold, GT Holidays, Mr. Gold, Groundnut Oil presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jaychandran, Darling, Anuj Styles. வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? இப்போ நான் கடைசியாக இங்கே எலிமினேட் ஆன நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தேன். யார் இன்டர்வியூ எடுத்தாலும் என்னத்தம்மா சொல்லுவாங்க, யார் உள்ள நடிக்கிறா, எவ்ரி ஒன் வியனா தான் நடிக்கிறா. ஏன் வியனா நடிக்கிறாங்க? அவங்க க்யூட்டாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. வியனாக்கு அவங்க மனசில் வந்து ஹாசினின்னு நினைப்பு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக உங்களை பற்றி சூழப்பட்டுச்சு. ஸோ உங்களோட ஜேர்னி இது எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்ல. ஸோ உண்மையிலேயே வியனா உள்ள பயங்கரமாக நடிச்சாங்களா? டு பி கியூட், to be more smart, to attract people? எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து என் காலேஜ் முடித்து இந்த ஜேர்னி வர வரைக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நான் நடித்தேன் அப்படி வச்சுக்கிட்டோமே, நோ வரிஸ். எண்ட் ஆஃப் த டே ஆக்டர்ஸ் தானே, அப்படி வச்சுக்கிட்டும் பிரச்சனை இல்லை. பட் நான் எப்படின்னு எனக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் என்ன சுற்றி க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும். நான் அப்படி தான் சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தவங்க 24 hours நடிக்க முடியுமா? நடிக்க முடியும். 48 hours 60 days பண்ண முடியுமா? மேபி நீங்க 60 டேஸும் பண்ணீங்களான்னு தெரியல. பட் ஒரு நாளைக்கு ஒரு 5 hour 6 hour அப்படி பிரிச்சுக்கிட்டாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி. 5 hour 6 hour ஜாலியா இருப்பாங்க. இப்போ கூட I'm having so many things in my mind. I'm not being me. Okay. Why? எதனால? இப்போதான் வெளியில வந்திருக்கேன். சரி சரி. அப்படி வியனா வெளியில வந்ததுக்கு பெரிய காரணம் FJOன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அது பீப்புள் வந்து எஃப்ஜே ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்ட க்ளோஸாக இருக்கும் போது ஏற்றுக்கிற எல்லாரும் ஏன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்க மாட்டாங்க? பட் அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வாஸ் லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, டே வெளியில எங்கள் அம்மா பார்த்தா என்ன அவ்வளோதான்டான்னு சொல்றதா இருக்கட்டும், அவர் உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசுறதா இருக்கட்டும், மேபி அந்த கேமராஸ்லாம் இல்லைனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக நின்று இருக்குமான்ற ஒரு கேள்வி. இது என்ன கொஸ்டின்? கேமராஸ்ல இல்லைன்னா என்ன கொஸ்டின்? எதுக்காக இதை கேட்குறேன்னா, எஃப்ஜே வந்து ஒரு வாட்டி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எல்லாருமே இது சொன்னார். திவாகர் சொன்னோன்னே எஃப்ஜே தான் முதல் ஆள். இந்த மாதிரி இவர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணால் நீங்கள் யாரும் இதுவும் பண்ணாதீங்க, அவர் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, அவர் என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு கேட்கும் போது சில்லறை செதறி அடிச்சோம். சூப்பரா எஃப்ஜே செம்மையா கேட்டாரான்னு சொன்ன அதே எஃப்ஜே இப்போ அதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், மரோரா கிட்ட பேசுறதாவே, இன்ஃபேக்ட் அந்த ஒரு லிமிட்டை தாண்டாரோ. ஆதிரைக்கு கிட்ட முன்னாடி பேசிட்டு இருந்தாரு எஃப்ஜே, ஆதிரை உள்ள வந்த பிறகு மாறின எஃப்ஜே. இது எல்லாமே பார்க்கும் போது இந்த மனுஷன் இவன் தான் சொல்லிட்டு இருந்தாரு இங்க எல்லாம் கரெக்டா நடங்கன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா நடக்கிறீங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல எஃப்ஜே அண்ட் வியானாக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பும் போக போக மாறணும். இது வந்து நான் தப்பா சொல்லல. ஒரு சுத்தி ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா ஆப்வியஸா ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். அஃபெக்ஷன் இன் த சென்ஸ் நாட் அது லவ்வா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட், இந்த ஒரு அண்டர்லைனர் கூட நிறுத்தலாம். அதுல நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? உங்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு ஃபீமேல் கிட்ட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஏன் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு ஐ நோ ஹீ நோஸ். லைக் அது தாண்டி லைக் நாங்கள் 2 பேர் எப்படி பேசிக்கிட்டோன்னா, எனக்கு கல்யாணம் ஆனாலும் யூ வில் கம் வித் ஹிஸ் ஒய்ஃப். ஐ டோல் லைக் அப்புறம் எனக்கு பொண்ணு பார்த்தா நான் வருவேன், அந்த மாப்பிள்ளை வந்து இவகிட்டலாம் எப்படிடா நீ வந்து குடும்பம் நடத்துவேன்னு கேட்குற மாதிரி அப்படிலாம். we were like very clear and FJ is a person very clear about his career. I'm a person very clear about my career. மற்றவங்க கிட்ட அது என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. பட் வாட் வி ஹேட் பிட்வீன் அஸ் கேமை பற்றி தான் மோஸ்ட்டாக ஐ டாக் வித் ஹிம். அப்படி தானே இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் ப்ளஸ் வெளியிலையும். இப்போது நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் இப்படி வந்தோன்னே நம்ம யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே என்னென்னவோ சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் இருந்து இருக்கோன்னா ஆப்வியஸ்லி இப்படி அப்படி
ஆமா எழுத கண்டிப்பா செய்வாங்க. நிச்சயமா நிச்சயமா. பட் எனக்கு என்னன்னா என் அம்மாவை ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணிட்டணுன்றது மட்டும்தான் ஐ ஐ ஐ வாஸ் லைக் ஸோ பேட். அண்ட் த பீப்புள் ஹூ ஹேட் ஸோ லவ் ஆன் மீ, எனக்குன்னு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, எனக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நாளை செகண்ட் வீக்லேயே எவிக்ட் ஆயிடுவேன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் நிறைய சொல்லும் போது ஐ வாண்ட் ஷோ யூ வீடியோ, இதுதான் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் இதுவெல்லாம் பண்ணாதீங்க, நார்மலான ஒரு வீடியோ தான். ஓகே, நீங்கள் இதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்களா இது? ஐ வாஸ் லைக் இது பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய கசின் யாரோ எனக்கு அனுப்புனாங்க, அண்ணனும் ஷேர் பண்ணா. இதேவா? இதே ஷேர் பண்ணிட்டு நான் பார்த்து, பிகாஸ் நம்ம வீட்டில் கொஞ்சம் எல்லாரும் ஒரு மாதிரி உருன்னு தான் இருக்காங்க. சரி நம்ம இங்கே ரியாக்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்து சிரிக்கிறேன். ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பிகாஸ் எனக்கு whatever the negative also, I'm new to negative fame also. எனக்கு ஃபன்னாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானே ரீவைண்ட் பண்ணேன். அப்புறம் நானே அந்த பாட்டு பாடி வேறு பார்க்குறேன். இப்படி தான் பண்ணுமா, இப்படி தான் பண்ணுமா? பாடுங்க, இப்போ ஒரு 2 லைன் பாட்டு பாடுங்க. வேண்டாம். எஃப்ஜே வியானா எப்படின்னு கேட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மேபி உள்ள இருந்தவங்களுக்குள்ள சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, மேபி அவங்க லவ் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அது ஒருத்தர் அப்படி உங்களுக்கு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு காதலா மாறி இருக்கோ அதுன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லவா, இன்னும் அதிக பேர் அது காதலை தாண்டி லஸ்ட்ன்னு சொல்றாங்க. நீங்க அதை பாத்தீங்களா? எனக்கு தெரியல. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு பார்க்கும்போது? ஆக்சுவலா இப்போ நாங்க பாக்குறத தாண்டி நீங்க நிறைய கேமரால பாக்குறீங்க. ஒரு ரூம்ல என்ன நடக்குது, இன்னொரு ரூம்ல என்ன பத்தி என்னென்னவோ பேசியிருக்கிறது கூட எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேவா? பிகாஸ் நான் என்ன பாக்குறேனோ அதை தாண்டி பீப்புள் நிறைய பாக்குறாங்க. இந்த ரூம்ல நடக்கிறது இந்த ரூம்ல இருக்கிற எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ லைக் என்ன ஏது அப்படி சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் பிட்வீன் தேம். நிஜமாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அண்ட் அந்த ஹவுஸில் தனியாகவும் இருக்க முடியாது. அது ஈவன் ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டாக வி நீட் ஒன் பர்சன், அவ்வளோதான். அதை தாண்டி ஐ டோன்ட் நோ வாட் தே ஹேவ் பிட்வீன் தேம். ரைட். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்டா உள்ள இருந்தது என்ன? என்னடா அது, என்ன எல்லாருமே நடிக்கிறேன்னு சொல்றாங்க, யார் உங்களை அதிகமா கிண்டல் பண்ணிட்டே இருந்தா? அது கஷ்டமாவே இல்லை. இல்ல அதிகமா உங்களை டீஸ் பண்ணது அந்த மாதிரினா? அது எதுவுமே எனக்கு கஷ்டமா இல்லை. ஏன்னா ஐ டோல்ட் யூ நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஈவன் நான் ஷூட்டில் இருக்கட்டும், நான் எங்கே போனாலும் 2 days 3 days பீப்புள் வில் see me like that. அவங்க வச்சு அப்படி சொல்லி எனக்கு வந்து நான் நடிக்கிறேன் அப்படி சொல்லும் போதுலாம் எனக்கு அந்த மூமெண்ட்க்கு நான் வேணா கேட்பேனே தவிர அதே நான் அஃபெக்ட் பண்ணல. சரி. பெருசா கானா வினோத் அவர்களும் உங்களுக்கு செட் ஆகலையா? மேபி லைக் அவர் சில கவுண்டர்ஸ் கொடுக்கறதாலையோ இல்ல ஏதாச்சும் சொல்ற மாதிரி செட் ஆகலையா சில நேரங்கள்ல? கானா வினோத் ரொம்ப பிடிக்கும். சரி. ஏன்னா அவர் தான் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கார் அந்த வீட்டில். கோமா இருக்கட்டும், யாரையாவது மாக் பண்ணுறது. ஆனால் நான் கேள்வி கேட்பேன் அவரை. இப்போ இன்னும் நான் தான் வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அந்த மனுஷனால வந்து ஒரு கொஷின் கேட்டால் அவரால் ஏற்றுக்கவே முடியல. வந்து திட்டு வரேன். திட்டி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. வெள்ளிக்கிழமை வியானா அப்படி சொல்லுவார், வந்து பேசிடுவார். எதையாவது பண்ணி வந்து என்கிட்ட பேசிடுவார். வி வேர் லைக் டாம் அண்ட் ஜெர்ரி தான். இப்போ நான் உள்ளே நான் என்ன கானா வினோதனை நான் பார்த்தனோ அதே கானா வினோதனை தான் நான் வெளியிலையும் வந்து பார்த்தேன். ஹீஸ் பீங் வாட் ஹீஸ். பின்னாடி போய் யாரை பற்றியும் போய் பேசுகிறதோ அப்படி கிடையாது. ஹீ இஸ் ஸோ குட். அது அமித் நான் என்ன உள்ள அமித் பார்த்தனோ அதே மாதிரி தான் அவங்க வெளியிலையும் இருக்காங்க. லைக் ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப நல்ல பர்சனாக அப்படிதான். சரி. ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் அந்த ஒரு வாரம் வரும்போதும் ஃபர்ஸ்ட்லாம் லைக் போன சீசனாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் விட ஒரு சின்ன பயம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் பேசி முடிச்சிட்ட பிறகு அந்த வீடியோ கூட பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே அவர் மேலே ஒரு பெரிய பயம் இல்லையா? ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆக்கிட்ட மாதிரி இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் திரும்ப இப்போ இவங்க மைக்க போடாததா இருக்கட்டும், பிக் பாஸ்கையும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கும் உள்ள அந்த ஒரு அட்மாஸ்பியர்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ வீக்கெண்ட் வந்துட்டா என்ன சொல்ல போறாரு, கமல் சார் என்ன சொல்லுவாரு, விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாரு, ஐயோ பிக் பாஸே இப்படி சொல்லிட்டாருன்ற ஒரு பயம்லாம் இருக்கும். இப்போ யாருக்குமே அந்த ஒரு பயமே இருக்க மாட்டுது. ஏன்? எனக்கெல்லாம் அந்த பயம் இருந்துச்சு. இப்போ அப்படியா? எனக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சு. பட் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். தெரியல எனக்கு. பட் ஐ ஹாவ் லைக் நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன் எனக்கே செல்ஃபாக ஐயோ நம்ம எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்கோம்னு தோணுச்சுன்னா வீக்கெண்ட் வர ஐயோ அப்படின்னு இருக்கும். லைக் எனக்கு இன்னொன்று சார் லைக் எனக்கு கொஞ்சம் ஏதாவது சொன்னால் கூட எனக்கு ஐயோ என்ன நம்ம இந்த வீக் திட்டு வாங்கிட்டோமே. அது நம்ம ஸ்கூலில் ஒரு
பிரின்சிபல் கிட்ட நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்று நம்மள சொல்லட்டா கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டமா சரி இருக்கும். சரி சரி 2 டேஸ்க்குலாம் நான் அதுலேருந்து வரதுக்கே ஓகே ஓகே Title sponsors Ramraj, Max Gold, Cash for Gold, GT Holidays, Mr. Gold, Groundnut Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jaychandran, Darling, Anuj Styles.